இது குவாலியரின் படையாயிற்று. மகாராணி லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு குவாலியரின் சேனாதிபதி ஜவஹர் சிங்கின் வணக்கங்கள். தாங்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள்? சிந்தியா மன்னர் ஜியாஜி ராவ் தங்களுக்காக இந்த மடலை அனுப்பியுள்ளார். சிந்திய நாட்டு மன்னர் சில தினங்களுக்கு முன்பு எங்களது மாண்புமிகு மன்னர் தங்களின் வீர தீர செயல்களை பற்றி செய்தித்தாள்களில் படித்தார். அதனால் தான் அவர் தங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த படைகளை அனுப்பியுள்ளார். நாங்கள் சிந்திய நாட்டு மன்னரின் இந்த உதவியை நிச்சயம் ஏற்கின்றோம். உங்களோட எல்லா பிளான்ஸையும் தூக்கி போடுங்க. ஏன்னா இப்ப நான் உருவாக்கி இருக்கிறது இந்த பிளான் ஜான்சி ராணிய ஹிஸ்டரியா மாத்திரும். You? Yes, I am alive. நான் அவளுக்கு தெரியாம அவளோட ஆர்மிக்குள்ள நம்ம ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்கு ஹைதராபாத் யூனிட் போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் குவாலியரோட பிரின்ஸ் ஜியாஜி ராவ் அவங்க இந்தியன் காஸ்டியூம்ஸ் வாங்க போயிருக்காங்க. Now இந்த வார்ல நாம நிச்சயமா ஜெயிக்க போறோம். இனி என் நிலையிலும் நம் திட்டத்தை தாமதப்படுத்தக் கூடாது. மகாராணி லடாய் சர்க்கார், தாங்கள் உங்கள் படையை அழைத்துக் கொண்டு ஏட்டா வழியாக செல்லுங்கள். என்னாயிற்று மகாராணி அவர்களே? தெரியவில்லை. இந்த குவாலியர் நாட்டு வீரர்கள் இங்கு வந்த நிமிடத்திலிருந்து என் மனம் அமைதியாக இல்லை. எல்லா கத்தியிலையும் விஷத்தை தடவிட்டீங்கல்ல? தடவியாச்சு. அவர்களின் லட்சியம் கால்பியின் கமிஷனரியை அடைந்து அங்கிருக்கும் மகாராணி விக்டோரியாவின் தகவல்களை அபகரிப்பதுதான். என்ன? முட்டாள், அமைதியாக செயல்பட வேண்டும். நாம் உடனடியாக கோல் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ராத்திரி சம்சாவுனா அதையும் தலி. என்னிடம் பேசும்போது தமிழில் பேச வேண்டும் என்று கூறியிருந்தேன் அல்லவா? ஓ சரி சரி, மன்னிச்சிருங்க. அவன் பேசியது என்ன பாஷை? என்னால் சரியாக கூற இயலாது. ஆனால் இது தெற்கிந்திய பாஷை. வட இந்தியாவில் இந்த பாஷை இல்லை. நாம் ஜவஹர் சிங்கை கண்காணிக்க வேண்டும். வாருங்கள். கோல் அவர்களே, உங்களுக்கான தகவல். மகாராணி லக்ஷ்மிபாய் கால்பி கமிஷனரியை நாளை தாக்கவிருக்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது லடாய் சர்க்கார். மகாராணி லடாய் சர்க்கார், தாங்கள் உடனே சென்று மகாராணி லட்சுமிபாயிடம் இந்த தகவலை கூறுங்கள். நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன். கோல் அவர்களே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? நீங்கள் நினைத்திருந்தால் அவர்களை பிடித்திருக்கலாமே. இனி இவர்கள் மகாராணி லட்சுமிபாயிடம் அனைத்தையும் கூறிவிடுவார்களே. விஷத்தாலான இந்த போர்வாள் மகாராணி லடாய் சர்க்காரின் உடலில் பாய்ந்துவிட்டது. இனி அவர்களால் உயிருடன் இருக்க முடியாது. விஷத்தை முறிப்பதற்கான மூலிகையை உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். இறைவா, லடாய் சர்க்கார்! தாத்தையா குரு, லடாய் சர்க்கார் எங்க இருக்கிறார் என்று தெரிந்ததா? இல்லை மகாராணி, ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள்? இதற்கு முன் அவர்கள் எதுவும் கூறாமல் எங்கும் சென்றதில்லையே. மகாராணி அவர்களே, நாம் உடனடியாக இந்த இடத்தை விட்டு சென்றாக வேண்டும். ஆனால் லடாய் சர்க்காரை நாம் தனியாக விட்டு செல்ல இயலாது. அவர்களை பற்றிய கவலை வேண்டாம். நான் எனது படை வீரர்களை இங்கேயே விட்டு செல்கிறேன். ஆனால் லடாய் சர்க்காரின் படையை யார் வழிநடத்தி செல்வது? அந்த வேலையை நான் செய்கிறேன் மகாராணி. ஆங்கிலேயர்களை கொல்லும் அளவிற்கு இன்னும் என் கரங்களில் சக்தி இருக்கத்தான் செய்கிறது.